என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவு இந்த பதிவு உன் கண்ணில் படும். அதுவும் கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டது என்றால், என் தங்கமே, உன்னுடைய அதிமுக்கிய வேண்டுதல் ஒன்று நிறைவேறப் போகின்றது என்று அர்த்தம். என் குழந்தை, என் மீது நீ வைத்த நம்பிக்கையை இந்த வராகியானவள் காப்பாற்றப் போகிறாள் என்று அர்த்தம். என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாளா என்ற சந்தேகங்கள் எல்லாமே உனக்கு நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்ல முடிவினை தரப்போகின்றது. நம் வாழ்க்கை ஏன் இந்த நிலைமையில் இருக்கின்றது? எதற்காக நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம்? நாம் மட்டும் அன்பு வைத்தால் அந்த அன்பு நம்மை ஏமாற்றி விடுகின்றது என்று வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலுமே வலிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கின்றதாக என் பிள்ளை நீ உணர்கின்றாய். என் தங்கமே, நீ யார் மீது அன்பு செலுத்துகிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய அன்பு பலமாகவும் பலவீனமாகவும் மாறுகின்றது. சரியானவர்களிடம் காட்டுகின்ற அன்பு உன்னுடைய பலமாகவும், தவறானவர்களிடம் நீ காட்டுகின்ற அன்பு உன்னுடைய பலவீனமாகவும் மாறிவிடுகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களே வருகின்றார்கள், அவர்களே ஆசைப்படுகின்றார்கள், அவர்களே உன்னை நேசிக்கவும் செய்கின்றார்கள். கடைசியில் அவர்களே வெறுக்கவும் செய்கின்றார்கள். கடைசியில் விலகியும் சென்று விடுகின்றார்கள். அதற்கு காரணத்தையும் அவர்களே கூறிவிடுகின்றார்கள். அதில் ஏனோ நானே காரணமாக இருக்கின்றேன் என்று என் பிள்ளை நீ நினைத்து மனவேதனை அடைகின்றாய். உன்னையே காரணம் சொல்லி அவர்கள் பிரிந்து செல்வது நிச்சயமாக என் குழந்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. என் குழந்தை, வாழ்க்கையில் எந்த அன்பு பலம், எந்த அன்பு பலவீனம் என்பதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய மனநிலையை பொறுத்ததாகும். என் தங்கமே, எது உன்னை விட்டு பிரிகின்றதோ, எது உன்னை விட்டு செல்கின்றதோ அது உனக்கானது அல்ல என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, போதும் போதும் என்ற அளவு யாருக்கும் நேசம் கிடைத்து விடுவது கிடையாது. எல்லோருமே எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? கொஞ்சம் ஆறுதல், கொஞ்சம் அர்ப்பணிப்பு, கொஞ்சம் விட்டு கொடுப்பது, கொஞ்சம் உதவி செய்வது, கொஞ்சம் ஆதரவாக இருப்பது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம்தான் வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அந்த நேசம் கூட உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவில்லை என்னும் பொழுதுதான் அது உனக்கு காயத்தை கொடுத்திருக்கின்றது. என் தங்கமே, சந்தோஷங்களை மனது இருக்கும் எவரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். கவலைகளை மனதில் இருப்பவரோடு மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா? உனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றால் நீ நல்ல மனது கொண்ட யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் கவலைகளை மனதில் நிச்சயமாக யாரால் புரிந்து கொள்ள முடியுமோ அவர்களோடு மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள முடியும். யார் உன் மனதில் நிலை பெற்று இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான், அவர்களிடத்தில் மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு பிடித்தவர்களுக்கு உண்மையான அன்பினை கொடுப்பதில் நீ வாழ்க்கையை வென்று காட்டினாலும் அதே உண்மையான அன்பை அவர்களிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது தோற்றுத்தானே போகின்றாய். அதனால்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன். அமைதியாக இருப்பதற்கும் மௌனமாக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அமைதி என்பது நிச்சயமாக மீண்டும் அது புயலாக கிளம்புவதற்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஆனால் மௌனம் கலைக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே ஏதோ ஒரு விஷயம் வெளிப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீயாக இருந்து கொண்டு பிடித்தவர்களை உன்னை நேசிக்க வைக்க வேண்டும். உன்னை பிடிக்காதவர்களை ஒரு நாள் நிச்சயமாக நீ யோசிக்க வைக்க வேண்டும். விரும்புபவர்களை உன்னோடு தக்க வைத்து விரும்பாதவர்களை உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கை, உன் கையில் இருக்கின்றது. யாராலும் இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது என்பதனை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். என் தங்கமே, கடவுளிடம் நீ வேண்டுதல் வைக்கும் பொழுது, நீ என் முன்னால் நிற்கும் பொழுது கிடைக்கின்ற நிம்மதியும், பிடித்தவர்கள் உன்னிடத்தில் ஆறுதலாக பேசும்போது கிடைக்கின்ற நிம்மதியும் ஒன்றுதான்.
உனக்கு பிடித்தவர்கள் உனக்கு ஆறுதலை கொடுத்திருந்தால் நீ என்னை தேடி வந்திருக்க மாட்டாய். அவர்கள் உன்னை ஒதுக்கியதால் தானே நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய். என் தங்கமே, ஒருவர் வாழ்க்கையில் ஏமாற்றுகின்றார். அதே நேரத்தில் இன்னொருவர் வழி காட்டுகின்றார். இன்னும் ஒருவர் உனக்கு உதவிகளை செய்கின்றாய். இப்படித்தான் எல்லோருமே வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை உனக்கு கொடுக்கின்றார்கள். அப்படி வாழ்கின்ற இந்த வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. அதை ரசித்து கொண்டே நீ கடக்க பழக வேண்டும். நீ யாரை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அவர்களும் உன்னை தேடிக்கொண்டிருந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். நீ மட்டுமே அன்பு கொண்டு யாரையும் தேடிக்கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள். என் தங்கமே, தொலைவில் இருந்தாலும் தொலைக்காத வரை எல்லா உறவுகளுமே வாழ்க்கையில் அழகுதான். வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீ ஒருவருக்கு முக்கியமானவராக இருக்கலாம், ஆனால் அது எல்லா நேரத்திலும் அல்ல. காலம் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவர்களுக்கு நீ முக்கியம் இல்லாததாக மாறிவிடுகின்றாய். என் தங்கமே, நீ அதற்கான நேரங்களை எல்லாம் புரிந்து கொண்டு சரியாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு நீ யார் உன்னை எந்த நேரத்தில் பயன்படுத்துகிறார்களோ அந்த நேரத்தை கணித்து கொண்டு மீண்டும் அவர்களிடத்தில் ஒரு நாளும் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, மனநிலையை சரி செய்வதற்கு மருத்துவமோ மருந்தோ தேவை கிடையாது. அதற்கு யார் காரணமாக இருக்கின்றார்களோ அவர்களை விட்டு விலகுவதே போதுமானது என்பதனை புரிந்து கொள். மனநிலை சரியில்லாமல் எப்போது போகும் தெரியுமா? யாரோ ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகள் உனக்கு காயங்களை கொடுக்கும் பொழுது என் குழந்தை அந்த நேரத்தில் தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டிருப்பாய். உன்னுடைய மற்ற வேலைகளில் எல்லாம் கவனம் செல்லாமல் அவர்கள் பேசிய அந்த ஒற்றை வார்த்தை உன் மனதினை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் அது உன் காதுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படியானால் என் குழந்தை, உன்னுடைய மனநிலை அந்த நேரத்தில் சரியில்லை என்றுதானே அர்த்தம். என் தங்கமே, சில தருணங்களில் பலமாகவும் சில தருணங்களில் பலவீனமாகவும் அமைந்து விடுகின்றது பிறர் மேல் நீ வைக்கின்ற நம்பிக்கை. நிச்சயமாக பலம் எது பலவீனம் எது என்று என் பிள்ளை நீ மற்றவர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையில் இருந்தே அந்த உறவை பற்றி நீ புரிந்து கொள்ளலாம். அழகாய் சிரிக்கின்ற இதயங்களில்தான் ஆழமான வழிகள் எப்பொழுதுமே புதைந்து கிடக்கின்றது. நீ வெளியில்தான் சிரிக்கின்றாய். உன்னுடைய மனதிற்குள் எத்தனை ரணம் இருக்கின்றது என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் தங்கமே, உண்மையான அன்பு என்றால் என்னவென்று முதலில் தெரிந்து கொள். நீ எதையும் போட்டு முதலில் குழப்பாதே. வாழ்க்கையில் முதலில் தெளிவான பாதையில் கடந்து செல். தெளிவான உறவைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உண்மையான அன்பு என்றால் நீ சொன்னதை மட்டும் செய்யாது, நீ சொல்லாததையும் உனக்கு தேவை என்று பார்த்து பார்த்து செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக பாசம் காட்டுபவர்களை இங்கே உதாசீனம் செய்து விடுகின்றாய். பாசம் காட்டுவது போன்று நடிப்பவர்களின் காலடியில் விழுந்து கிடக்கின்றாய். இதுதான் இப்பொழுதெல்லாம் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. என் தங்கமே, நல்ல விஷயங்களை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எதிரியாகவே இருந்தாலும் அவர்களுக்கு உரிய நேரத்தில் சரியான பாராட்டினை கொடுக்க வேண்டும். கெட்ட விஷயங்களை செய்வது நண்பனாக இருந்தாலும் அதனை சுட்டி காட்டுவதற்கு நீ தயங்கக்கூடாது. உனக்கு வேண்டியவர் என்பதற்காக அவர்களினுடைய தவறுகளை நீ ஊக்குவித்து கொண்டிருக்கிறாய் என்றால் அவர்களுக்கு நீ நண்பன் கிடையாது. அவர்கள் வாழ்க்கையை அளிக்கின்ற துரோகி என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஒருவர் செய்வது தவறு என்று சுட்டி காட்டினால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கையின் மீது நீ கவனத்தோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். அவர்கள் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது என்று உண்மையான உறவாக இருக்கிறாய் என்று அர்த்தம். என் குழந்தையே, இந்த நல்ல நாளில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான அன்பினை உனக்கு நிச்சயமாக உணர்த்தி காட்டும். உண்மையான அன்பு எதுவென்று புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து நல்லதை மட்டுமே ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக நீ வாழ வேண்டும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.